And then we read in chapter 18 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் about another man called Obadiah. ஒபதியா என்கிற இன்னொரு மனிதன் He was இருந்தார். the exact opposite of Elijah. அவன் எலியாவுக்கு நேர் மாறானவனாய் It இருந்தான். says he also feared the Lord greatly, verse 3. 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் இவனும் கர்த்தருக்கு He பயப்படுகிறவனாய் cared இருந்தான். for God's servants. தேவனுடைய பிள்ளைகளை கரிசனையுடையவனாய் இருந்தான். He gave them food and water, chapter 18 verse 4. 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அவன் தேவ ஊழியர்களுக்கு தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்தான். He was the palace manager of Ahab's palace. ஆகாபுடைய அரண்மனையிலே அவன் மேலாளனாக இருந்தான். How in the world can you be a palace manager in Ahab's palace and fear God? ஆகாபுடைய அரண்மனையிலே நீ மேனேஜராக வேலை செய்து கொண்டு எப்படி நீ கர்த்தருக்கு These பயப்பட are முடியும்? Elijah and Obadiah, two types of believers. எலியாவும் ஒபதியாவும் இரண்டு கூட்ட விசுவாசிகளை காண்பிக்கிறார்கள். One who are seeking their own, ஒரு கூட்டத்தார் தனக்கானவைகளை and one who are தேடுகிறார்கள். seeking God's glory. இன்னொரு கூட்டத்தார் தேவனுடைய மகிமையை தேடுகிறார்கள். Obadiah says, yeah, I am a child of God. ஆம் நான் தேவனுடைய பிள்ளை என்று I ஒபதியா fear சொல்கிறான். God. நான் தேவனுக்கு But பயப்படுகிறேன் என்று he சொல்கிறான். wants to get good salary and please all the worldly people. ஆனால் அதே சமயத்திலே அவனுக்கு நல்ல சம்பளம் வேண்டும், உலகத்தாரை பிரியப்படுத்த Compromise வேண்டும், all types of situations. எல்லா சூழ்நிலைகளிலும் ஒத்துப்போக வேண்டும். But at the same time, they'll invite God's servants to their home and give them food, just like அதே this man did. சமயத்திலே இங்கே சொன்னது போல அவன் தேவ ஊழியர்களை தன் வீட்டுக்கு வரவழைக்கிறான், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறான். But when God wanted to bring fire down on Mount Carmel, ஆனால் கர்மேல் பர்வதத்திலே தேவன் அக்னியை வருவிக்கும் பொழுது he couldn't choose Obadiah. ஒபதியாவை தேவன் தேர்ந்தெடுக்கவில்லை. He couldn't even use the other 7,000 who in Israel who were not bowing the knees to Baal. இஸ்ரவேல் தேசத்திலே பாகாலுக்கு தங்களுடைய முழங்கால்களை மடக்காத 7000 பேரை தேவன் Could பயன்படுத்தவில்லை. choose only Elijah. எலியாவை மட்டும் தான் தேவன் தேர்ந்தெடுத்தார். One Elijah is worth hundreds of thousands of these compromising Obadiahs. ஒரு எலியா போதும். அங்கே இருக்கக்கூடியதான ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகளை பார்க்கலாம், ஒரு எலியா போதும். Thousands of Obadiahs could not equal one Elijah. ஆயிரக்கணக்கான உபதியாக்கள் எலியாவுக்கு சமமா இல்லை. It's the same thing today. இன்றைக்கும் அப்படித்தான். One prophet like Elijah is worth 1,000,000 compromising people like Obadiah. லட்சக்கணக்கான உபதியாவை போல ஒத்து வேஷக்காரர்களை காட்டிலும் ஒரு எலியாவை போல இருக்கிறவன் எவ்வளவு மேல். People say there are 10,000 people in their church. எங்கள் சபையிலே 10,000 பேர் இருக்கிறார்கள் என்று I சொல்கிறார்கள். say how many of them are like Obadiah and how many of them are like Elijah? அதிலே எத்தனை பேர் உபதியாவை போல இருக்கிறார்கள், எத்தனை பேர் எலியாவை போல I'd இருக்கிறார்கள்? rather have a small church with one Elijah there. எனக்கு ஒரு எலியா இருந்தால், அந்த ஒரு சிறு சபையா இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு எலியா இருந்தால் போதும். That's what we see here. அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். Elijah challenged the prophets of Baal எலியா பாகால் தீர்க்கதரிசிகளிடத்திலே கர்மேல் மலையிலே சவாலிடுகிறான். and said, let's see who's the true God. யார் மெய்யான தேவன் என்பதை பார்ப்போம். Let's see who can answer by fire. அக்கினினாலே மாறுத்தரம் கொடுக்கக்கூடிய தேவன் யார் என்று பார்ப்போம். Verse 24 of chapter 18. 18ஆம் அதிகாரம் 24ஆம் The வசனம். God who answers by fire, he is God. அக்கினினால் உத்தரவு அருளும் தெய்வமே மெய்யான தெய்வம் This என்று is true சொல்கிறார். even today. இன்றைக்கும் இது மெய்தான். The God who answers by the fire of the Holy Spirit, that's God. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினினாலே பதில் கொடுக்கிற The தெய்வம் தான் உண்மையான God தேவன். who brings the fire of holiness into your life. உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தின் அக்கினியை கொண்டு வர That's the தேவன். true God. அவர்தான் மெய்யான A தேவன். God who cannot deliver you from your sin, that's not the true God. பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியாத தேவன் மெய்யான தேவன் அல்ல. A wishy-washy God who allows you to live in sin, that's not the true God. பாவத்திலே வாழ்ந்தாலும் பரவாயில்லை, அப்படியே வாழ்ந்து கொள் என்று சொல்லுகிற தேவன் மெய்யான The தேவன் true அல்ல. God brings the fire of holiness. மெய்யான தேவன் பரிசுத்தத்தின் அக்கினியை கொண்டு வருவார். And you know the story how the prophets of Baal cried out and cried out and cried out. பாகாலின் தீர்க்கதரிசிகள் எப்படி இரவும் பகலுமா அழுதார்கள் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். Made a lot of noise, jumped and danced. அவர்கள் குதித்தார்கள், நடனமாடினார்கள், சத்தம் போட்டார்கள். Yeah, there are a lot of meetings like that today. இன்றைக்கும் அப்படிப்பட்ட अनेक கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Christians jump and dance and shout and say the Holy Spirit is here. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் குதித்து நடனமாடி ஆரவாரம் எடுக்கிறார்கள். All a false fire. அவைகள் எல்லாம் பொய்யான அக்கினி. And then Elijah prays a very simple prayer. அங்கே ஒரு சிறு ஜெபத்தை எலியா செய்கிறான். And the fire of God falls. தேவனுடைய அக்கினி அங்கே விழுகிறது. God proves himself. தேவன் தம்மையை நிரூபிக்கிறார்.